கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய மட்டற்ற கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த நாளில் நம்முடைய சபை உருவாக்கப்பட்டு சுமார் 36 ஆண்டுகள் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக இந்த இடம் ஒரு பிசாசினால் நிறைக்கப்பட்ட ஒரு இருண்ட பூமியாய் காணப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஸோ கொடூரமான அந்த மன நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை நான் உணர முடிகிறது. அது சோத்திரம் என்னுடைய சாமர்த்தியத்தில் ஒன்றும் எனக்கும் இந்த சபை இப்போதற்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட அன்று முதல் சுமார் 60 ஆண்டுகளாயிட்டு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து, அப்போது ஒரு கோவில்பட்டியிலிருந்து ஒரு ஆசிரியர் அவர்கள் எங்களோடு ஐக்கியப்பட்டு, நம்ம வெறும் ஒரு விசுவாசியாக இருப்பதனால பிரயோஜனம் இல்லை, அது அவசியம்தான் அப்படி இருப்பது, அதே வேளையில் நம்ம ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து பைபிள் ஸ்டடியெல்லாம் தந்து எங்களை பல இடங்களில் கேரளத்தில், சென்னை, தமிழ்நாட்டில், இப்படி பெங்களூர் வேலையில் அங்கே சுற்றி திரிந்து டிராக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணி அப்படி சின்ன சின்ன ஊழியங்களை அப்படி செய்தார்கள். சில இடங்களில் நாங்கள் போகும்போது, அதாவது நாங்கள் அந்த எங்கள் ஊரிலே ஒரு சபையை உருவாக்கப்பட்டோம். அப்போ நாங்கள் என்ன சொன்னேன்னா, காணிக்கை அது இதெல்லாம் வாங்க விடாது, ஏன்னா வாங்கி சபைக்கு அது நிறைய பேர் அது இருக்கா, நமக்கு அப்படிப்பட்ட தாளம் இல்லை, நமக்கு எல்லாரையும் அன்பாக பழகி எல்லாரும் ரட்சிப்புக்குள் வர வேண்டாம், நாம் அதுக்கு ஒரு வழியாய் ஒரு வாசலாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னபோது, அவருடைய பூமி 5 சென்ட் பூமி, அதில் இதுபோல் ஒரு ஆலயெல்லாம் கட்டினோம், ஒரு டெம்பரரியாக கட்டி எடுத்து அது வந்த உடனே அவருக்கு ஒரு வல்லம் இறங்கின உடனே குணங்கள் எல்லாம் மாறிட்டு அது பிறகு அவர்கிட்ட நமக்கு இடப்பட முடியாது. அவர் பின்ன எல்லாம் மனுஷர் பேச்சை எல்லாம் கர்த்தருடைய நேரடியான பேச்சும் தொடர்பும் ஆனபடினால அவர்கிட்ட ஸ்தோத்திரம். ஒரு நாளில் அவர் ஸ்டேஜில் நின்று ஆட தொடங்கினார். ஆடி கர்த்தர் அவருக்குள்ளே இறங்கி அவர் அந்த பிரகாசத்தில் அவர் ஆடி தொடங்கினார். இப்போ விசுவாசி ஒரு பிள்ளையும் சேர்ந்து ஆடிச்சு. 2 பேரும் சேர்ந்து ஆடின உடனே அந்த பிள்ளை அவருடைய அவர் வேஷ்டிதான் கட்டியிருப்பார், அதை பிடிச்சி இழுத்தது. ஒன்று எல்லோரும் புரிஞ்சு வச்சு அது என்ன விஷயம்னு அவருக்கும் புரிஞ்சுது, பிள்ளைக்கும் புரிஞ்சுது. ஒன்று அவரை வராதுக்கு பிறந்த பிள்ளைங்க மாற்றுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க. அப்படி இல்லை, நாங்கள் அதோட பிரிஞ்சு அப்படியே ஆண்டோடைய காரியங்கள் அங்கங்கே போய் செய்துட்டு இருக்கவளில் இந்த ஜேம்ஸ் ராஜ் என்கிற அந்த ஒரு 100 மணியை தன்னை ஒரு தாழ்த்தி வெறுமையாக்கி எங்களை எல்லாம் அந்த இடங்களில் கொண்டு பள்ளியாடி அந்த இடங்கள் சாவது 1000-1500 பேர் சிஎஸ்சியில் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே போனால் நாங்கள் 1 மணிக்கு நேரத்தை போயிடுவோம், பெர்மிஷன் வாங்க. அங்கே போகும்போது சொல்லுவாங்க, அவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், அவர் அட்வொகேட்டு, இவன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாம் பதறிடும், பின்ன வாயை உறக்க முடியாது, அசைய முடியாது. அவர் எங்களை தேற்றுவார். என்ன பிரதர் நீங்கள் அப்படி நினைக்குதியா, அவர் எல்லாம் இன்ஜினியர் தான், டாக்டர் தான், பெரிய பெரிய ஆட்கள் தான் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வவல்லமையுள்ள தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால தைரியமாக பேசுங்கன்னு சொல்லி எங்களை தேற்றுவார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சற்று ஜெயிக்கும் போது அந்த உற்சாகம் வரும். அப்படியெல்லாம் நாங்கள் அநேக இடங்களை சாட்சியெல்லாம் சொல்லி இந்த கடைசி நாட்களில் சுருக்கமாக சொல்லி இந்த இடத்துலையும் ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். நானும் என்னுடைய மனைவியும் இந்த இடத்துல சுற்றி அந்த எல்லோரும் கூட அநேக வீடுகளில் போகும்போது குடித்து கொண்டு சூலத்தை ஊனி விட்டு அதுக்கு மூலத்தில் படுத்திருப்பார்கள். அவங்கள்கிட்ட பேச முடியாது, பேசினாலும் கடுமையான வார்த்தை தான் சொல்வார்கள். பிறகு எத்தனை பேரை கொண்டு நாங்கள், அதாவது என்ன வேணுங்களும் உங்களுக்கு நாங்கள் செய்வோம்னு சொல்லி எங்களுக்கு காய் வையாம் காலும் கையை தடவி எடுத்து இந்த இடங்களில், அப்போ அன்றைக்கி டெம்பரரி செட்டாக தான் இருந்து 3 தடவை இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு மொசைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, இந்த செகண்டு அங்கே இருக்க அந்த அது செகண்டு, தேர்டு இந்த இங்கே கலர் காணுது. இப்படி 3 தடவையாக, இப்போ லேட்டஸ்ட்டாக 3ஆவது தடவை ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் செய்தார். இது என்னுடைய பிரயாசத்தினால ஒட்டும் இல்லை,
சில ஆத்துமாக்கள் வந்தப்புறம் அவங்களும் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டதாக. அப்போ எங்களுக்கு போலீஸினாலே பயங்கர நெருக்கம். எங்களை கொன்று போட வேண்டும், இவங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு மகனை எல்லாம் அதாவது அவன் காலில் விழ வேண்டும், காலில் விழுந்து மன்னிப்பு என்னத்துக்குன்னு தெரியாது. நான் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் நினச்சாங்க. சோத்திரம் ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய சிறகன்களை எங்களை கர்த்தர் எந்த பாதம் எல்லாம் பகலங்களாக இருக்கும். பகலம் 500 200 400 500 ஆளுகள் கூடுவாங்க. கூடி அவனையும் கொண்டு விடுவாங்க பிரசிடண்ட்டு. இந்த பிரசிடண்ட்டை ஒரிக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் அந்த ஒரு பாலம் கட்டுறதுக்கு தடுத்து இல்லை. அப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸர் பழுகல்காரி ஒரு சிஎஸ்ஐ பொம்பிள்ளை அவங்க அதை சொன்னாங்க, நீங்கள் பேசாமல் கல்லையில் எடுத்து வேறு எங்கேயும் கட்டுங்க, அதில் நாங்கள் எங்கள் பஞ்சாயத்து ஃபண்டில் கட்டலாம்னு சொல்லி அவங்க 3 லட்சத்துக்கு ஒரு ஒரு சைடு வால், அந்த சானலில் சைடு வாலும் கட்டி ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு சின்ன பாலம் கட்டி தந்தாங்க. அதெல்லாம் பஞ்சாயத்து ஃபண்டு. அதையும் தடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்கலை. தடுத்தவங்கள்கிட்ட எல்லாம் தன்னைத்தானே ஒதுங்கிட்டான் பாருங்கள். சோத்திரம். அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அது எனக்காக இல்லை, உங்களுக்காக. சில ஆத்துமக்கள் வந்து ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருந்தது. ஆனபடியினால் கர்த்தர் அந்த காரியங்களை செய்து இங்கே சில ஆத்துமக்கள் வந்த உடனே நான் நினச்சேன், இதை யாருக்கிட்ட கொடுக்கலாம், என்ன செய்யலான்னு. எனக்கு அந்த ஊழியங்களை செய்ய அப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் இல்லை. அப்போ பிறகு நான் இந்த சாது சுந்தரத்தினுடைய புஸ்தகம் படிச்சிருக்கேன். அவர் சொல்லுவார், ரட்சிக்கப்படுறது அதாவது கோழி குஞ்சை வளர்த்து பாம்பு கிட்ட வளர்க்க, அதை கோழி குஞ்சு பொரித்து அதை பாம்பு கிட்ட வளர்க்க கொடுத்தா அது வளர்க்குமா? பாம்பு கோழி குஞ்சு வளர்க்குமா? அது வளர்க்காது. அதுபோல் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டால் அந்த தேவன் ஜனங்கள் தான் அவங்களை வளர்த்து எடுக்கணும். அந்த இது என்னுடைய இருதயத்தில் கிடந்தது. அப்போ நான் நினச்சேன், இந்த சிஎஸ்சி சபையில் இருக்குது, நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தா இதை வளர்த்தி எடுக்க மாட்டேனோம், இதை நசிக்கு கொண்டு அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லி அந்த அந்த இந்த பக்கத்தில் உள்ள சார் அவர்கள், இங்கே ஒரு அம்மச்சி இருந்தார்கள், நல்ல சாதுவான அம்மச்சி, ஞாயிறு தான் இருந்திருந்தாலும் எனக்கிட்ட ரொம்ப ஸ்நேகம் உண்டு. என்னை ஒரு மோனை போல் அல்லைங்க ஒரு பேரனை போல் கருதி அவங்க நல்ல அன்பாக பழகுவாங்க. அவங்களும் இந்த சாரு கூட துணையோடு சேர்ந்து 3 சென்ட் இடத்த இதில் வாங்கி எல்லா ஆட்களும் எதிர்த்தாங்க. இந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேர்களும் எதிர்த்தார்கள். எதிர்த்திருந்தாலும் அந்த அந்த அம்மச்சி அவங்க சொன்னாங்க, ഞാൻ പറഞ്ഞത് என்ன, ഞാൻ ഇനി എൻ്റെ തല போயாலும் ഞാൻ எழுதி கொடுக்கணும், வந்து திருட்டல்ல வந்து எழுதி தந்தினும். அப்படி அந்த இடத்துல இந்த ஒரு கட்டி, அது கட்டுகள்லையும் பெரிய பிரச்சனைகள் இங்கே இருந்த உடனே கட்டு ஆளுதுன்னு உடனே ஸ்டேஷனில் ஓடுறதும் போலீஸ் வர்றதும். எனக்கு அண்ணன் ஒரு கடை இருந்து அவனை பிடிச்சி கொண்டு போய், அப்போ அவனை பிடிச்சி கொண்டு வரான்னு நான் ஆஃபீஸில் இருந்து வந்து விசாரிக்க போன இடத்துல அவன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச காரியம்தான், இருந்தாலும் கர்த்தர் இதை செய்தார் என்பதுக்கு நான் வெறும் சாட்சி தான். இந்த சபைக்கு நாம் இதை நிறுவனர் அல்ல, நிறுவனர் இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியம் சபைகளை கட்டினவங்க. நான் அப்படி இல்லை. நான் வெறும் ஒரு ஆண்டவர் தான் அதை செய்தது, நான் கூட நின்றது தான் உண்டு. அப்போ அந்த அண்ணனை அங்கே ஸ்டேஷனில் போன ஒரு அண்ணனை உங்கள் அண்ணனை விட்டாச்சு சொல்லி அங்கே ஸ்டேஷனில் பேச முடியாது, பயங்கர கூட்டம். ஏன்னா அண்ணன் எம்எல்ஏ இருந்த பிறகு அவருக்கு விரோதமாகிட்ட ஒரு பின் நோட்டீஸ் அடித்து இறக்கி பெரிய பிரச்சனை. அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு என்ன போச்சுன்னாங்க, இன்னொரு நாள் வாங்கன்னு. எனக்கு அங்கே யாரையும் பழக்கவும் கிடையாது. நான் திருப்பி வார வேளையில் அந்த 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 ப்ரெஸ்ஸில் அந்த நோட்டீஸ் அடித்தவங்களை எல்லாம் பிடிச்சி ரிசர்வ் போலீஸு அது இதெல்லாம் வந்து அந்த எம்எல்ஏயும் கூட வாரேன் நிறச்சி அப்படி நிறைய ஸ்டேஷனுக்கு ஒரு 50-100 அடிக்க வித்தியாசம். இப்போ என்ன நேருக்கு சந்தித்தேன். சந்திட்டு கேட்டேன், அவன் அங்கே ஆஃபீஸில் பிரசிடெண்ட்டு, நாங்கள் கிளார்க்கு. கேட்டால் நீ என்னத்துடைய வந்தேன்னு கேட்டான். நான் இப்படியாகும் நம்ம அவனுக்கு இந்த சபை பற்றி தெரியும். அவன் பிஜேபி தலைவர், கொலுசேரி வட்டாரத்தில் திருவட்டார் வட்டார பிஜேபி தலைவராகும். இந்த அவர்கிட்ட நான் சுபிசேஷம் சொல்லும்போது நீங்கள் 1ஆம் கிளாஸு, நான் 2ஆம் கிளாஸ் கிடையாது, அவ்வளோ வித்தியாசம் தான் ஒன்றுன்னு சொல்லுவேன். அப்போ நான் என்னட்ட என்ன, நான் அண்ணா இப்படி நம்ம இந்த சபையில் இன்னைக்கு பிரச்சனை
அண்ணனை பிடிச்சிட்டு வந்தா, அதான் விசாரிக்க வந்தேன். எஸ்ஐ செவி கொடுக்கல, நான் சொல்லி வந்து அவரை பார்க்க முடியலன்னு சொன்னேன். நீங்கள் வா சொல்லி என்னை கூட விழிச்சு அங்கே போனேன். ஸ்டேஷனில் கிட்ட போய் இவன் வெளியில் நின்று எஸ்ஐ கிட்ட கை கட்டிச்சு வாரி போயின்னு சொன்னான். அவர் சராராக வந்தார். மாதம் நாயர் மாதம் தம்பின்னு ஒரு நாயர் எஸ்ஐ. இவன் யாரும் இல்லை ஜெபம் பண்ணா உமக்கு என்ன போய் எனக்கு ஒன்றும் இல்லை சரி ஒன்றும் இல்லாத போச்சு. அதுக்கு ஒரு இன்னும் வேற அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் அது சொல்லக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டு மறிக்க வேண்டியவன். அவன் பெட்ரூமில் செத்து கிடந்தான். ஒரு குழந்தை தான் உண்டு. அது குடும்பக்காரங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. தேசத்தை செத்தான் யாவது செத்தான் இல்லை. இப்போ இந்த ஊரில் உள்ள எல்லோரும் இங்கே நிறைய பேர் இருக்கு, யாருக்கும் தெரியாது. எனக்கு இதுவரை தெரியாது. வேறு 2-3 அங்கங்கே ஒருத்தன் பயங்கர எதிர்ப்பாகி பெரிய பிரச்சனை உண்டாக்கினேன். எனக்கு மோன் அவனை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஒரு 500 1000 பேர் நின்ன இடத்துல அப்போ பிரசிடென்ட் சொன்னேன், ஒரே காலில் விழுங்காமல் இல்லை சொல்லி விட்டான். அவன் வெளிநாட்டில் போய் பாடி கொண்டு வந்தேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்களை கர்த்தர் செய்தார். ஆண்டவர் அந்த காரியங்களை செய்தபடினால ஜனங்கள் கொஞ்சம் அடக்க ஒதுக்கமாக இருந்தார்கள். அது கூட அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 4 பேரும் ஆண்டவர் கிருபையாய் நாம் இங்கே இந்த தசபாகம்னோம். இன்றைக்கி அநேகர்கள் தசபாகத்தில் போட்டிப்போம். சோத்திரம் வேதத்தில் இருக்குது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது. இன்னும் நாங்கள் இந்த தசபாகம் யாரும் கொடுத்துட்டும் இல்லை, நாங்கள் யாருக்கிட்ட வாங்கிட்டும் இல்லை. சோதரம் லீடிங் பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் தசபாகம் கேட்பீங்களான்னு. நான் கேட்டு எனக்கு அது ஒரு பாகங்களை நாங்கள் இது யார்கிட்டையும் கேட்டதில்லை. மனசுள்ளே செவினோம் தாராளம் செய்து எல்லாம் இதெல்லாம் கட்டுறது என்னோட சபை விசுவாசிகள் தான், அன்பான தெய்வ பிள்ளைகள் தான் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கு. இது அவங்களுக்கு தான். அவங்க சந்ததிகளாக இங்கே ஆராதித்து அவங்களுடைய காரியங்களை நிரம்பி செய்யத்தான் இதெல்லாம் வச்சிருக்கு. இல்லை நமக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் நாங்கள் சோத்திரம். எனக்கு இதில் 10 பைசா நான் எடுக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு பென்ஷன் கிடைக்கும், நான் அதை வச்சு நான் ஜெயிப்பிச்சுக்குவேன். இன்னும் பிஸ்னஸ் போல சபையில் ஆயிட்டு, அதனால் ஒரு மரியாதை இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா வேறு ஒரு நாயகர்களுக்கு இடான இதுதான் மக்கள் மதிச்சிருக்காங்க. அதை நாம் புரிஞ்சு இந்த உலகத்தில் நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாகி அவங்க காரியங்கள் நேற்று கிறிஸ்தவங்களுடைய இயேசு கிறிஸ்துக்கு அது படக்காட்சியாக இருந்திருந்தாலும் அது நமக்கு தெளிவாக அதை புரிந்து கொள்ளுக்கு. ஏன்னா இவ்வளவு ரத்தம் சிந்தி தான் நாங்களும் நீங்களும் பிரயாசப்படாட்டாலும் ஆண்டவருடைய பிரயாசத்தினால்தான் கிருபையாய் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாட்டு 6 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் எடுக்காதவர்களும் விரைவாக அவர்கள் எடுப்பார்கள். நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன், எடுப்பார்கள். என் காலத்துக்கு பிறப்பு எனக்கு 88 வயசு. சூத்திரம் நான் தான் எல்லாம் செய்யணும்னு கிடையாது. அருமையான ஊழியக்கார அன்பு சோதனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சூத்திரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் யார் ஊழியத்துக்கு வந்தாலும் நாங்கள் அவளை தூக்கி விடுவோம். ஏன்னு சொன்னால் பணத்துக்காக இல்லை, அவர்கள் தேவன் நாமம் மகிமைக்காக இந்த ஊழியத்தை வளர்த்தி எடுக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, சகோதரங்களுக்கும் நான் பழக்கியிருக்கேன். பாடுக்கு தாளந்துள்ளவர்களை பாடுக்கும் பிரசங்கம் பண்ணுக்கு அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை நம்ம அந்த ஜேம்ஸ் ராஜ் சார் எங்களை நடத்துனது போல் நம்ம இந்த மற்ற சபையில் தான் பார்க்கண்டாம். ஒரு இதை வளர வேணுன்னா உச்சியில் அடித்து அங்கே இருத்துவணும். அது எனக்கு தெரியும். எனக்கு 60 வருஷத்து அனுபவம் இருக்குது. சூத்திரம் வளருவனை வளர விட மாட்டேனோ, அவனை கறக்க அவனை 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 அதை கெடுக்க இதுக்கு தான் இல்லை. அநேகர் எல்லாரும் அல்ல இன்றைக்கி வந்திருக்கு. உங்களை எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். செய்தியாளர் இருக்கிறார்கள், பிரசங்கர் வந்திருக்கிறார்கள். எல்லா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்று ஆண்டவருடைய செய்திக்காக நான் அவளுக்கு கொடுக்கிறேன். இந்த செய்தி எல்லாரும் கேட்டு செய்தி நேற்றைக்கு செய்தி முடிந்த உடனே என்னிடம் வந்து சொன்னார்கள், இந்த செய்தி தேச மக்களுக்கும் எங்களை எல்லாம் எதிர்த்த ஆளுதான், எங்களை எல்லாம் ஒரு நாயை போல் இந்த இடத்துல மிரட்டின ஆட்கள். அதனால் தெரியும் எங்களை ஓட விடலை. நாங்கள் பதுங்கி இந்த இடத்துல 2 கூட்டரும் உண்டு. ஒரு கூட்டம் ஜனங்கள் சொல்லுவார், ஆரெങ്കിലും அங்கே வந்து சத்தம் போட்டு கூவுங்க, நாங்கள் எல்லாம் வந்துடுவோம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆளுதான். நமக்கு அவங்க நெருக்கமுள்ளவங்கள் இல்லை. இப்படி இவங்களை எதிர்க்கணுமே, இவங்களில் என்ன தப்பு இருக்குது என்ன ஒரு கூட்டம் ஆளுக. ஒரு கூட்டம் ஆளுக இவங்களை
ஒரு நாள் ஒரு தகவல் வருது, ஒரு கும்பல் வருது, தீ வச்சு கொளுத்துக்கு. அன்னைக்கு இந்த ஓலைக்கட்டாக இருந்துச்சு, கொளுத்துக்கு ஆள் வருதுன்னு சொல்லி நானும் இறந்து போன ஒரு சகோதரன் தன்சாசமாக அந்த ஒரு ஓடலில் வந்து படுத்திருந்தேன் ராத்திரி. அப்போ எங்கள்கிட்ட இந்த சுமாரின்னு சொல்லி அவளை சொன்னார், அவனு வந்த உடனே நீங்கள் கூவணும். நான் அப்போ எனக்கு சிக்னல் அது எனக்கு தெரியும், அவர் இந்த வீட்டில் தாமசிச்சிருந்தார் அன்னைக்கு. நான் வந்து பார்த்து அவங்க கொளுத்து நம்ம சூத்திரம் நான் கவனிக்கலாம்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ராத்திரி போகிறார் அந்த உடலில் வந்து உடத்திருந்தோம். அப்போ உடலில் கிடந்த அந்த ஊருக்காரன் அரைஞ்சா எங்களை அங்கே விட்டு கொல்லச்சிது. ஏன்னா கள்ளமாரி திருடமாரின்னு சொல்லி அப்படியெல்லாம் சந்தர்ப்பங்களை தெய்வங்களை காத்து நாள் வரையிலும் நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே அன்பான தேவ பொருள்களை இந்த ஊழியத்தை விட்டு விடாதபடி தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்கள் ஊழியக்காரர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவன் இல்லை, நீங்கள் தேவ ஜனங்கள். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் அதை நீங்கள் உணர்ந்து அறிந்து அது அப்படிப்பட்ட ஜீவியம் செய்து ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என் வார்த்தையை சொல்லி இந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா
உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் 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 நன்றி சொல்கிறேன்